வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. மாதிரி வினாவிடைகள். தொல்காப்பியர் கூறும் உரைநடை வகைகள். 4. பாட்டிடை வைத்த குறிப்பினானும் பாவிண்டெழுந்த கிளவியானும் பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் உரைவகை நடையே நான்கென மொழிப. தொல்காப்பியம், பொருளதிகாரம், செய்யுளியல், சூத்திரமெண் 475. கில் என்னும் புதிய இடைச்சொல் தோன்றிய காலம் பல்லவர் காலம். வடமொழியும் தமிழும் கலந்த நடை மணிப்பிரவாள நடை. மணிப்பிரவாள நடையை தோற்றுவித்தவர்கள் சமணர்கள், வளர்த்தவர்கள் பல்லவர்கள். தமிழ்காதல் என்னும் நூலை படைத்தவர் வ. சுபமாணிக்கம். இலக்கிய திறனாய்வியல் என்னும் நூலை எழுதியவர் தா. ஏ. ஞானமூர்த்தி. திராவிட பிரகாசிகை நூலின் ஆசிரியர் சபாபதி நாவலர். பாரி காதை என்னும் செய்யுள் நூலை படைத்தவர் ர. ராகவையங்கார். மொழி வரலாற்றில் பொற்காலம் எனப்படுவது சோழர்கள் காலம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலை எழுதியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். நன்றி, வணக்கம். வெற்றிக்கு எங்களோடு இணைந்திருங்கள்.